தந்தை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, நற்செய்தி திரையுலகில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்குனரை நாம் சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த உலகம் அறிய வேண்டும் என்ற தனியாத தாகத்தோடு 20 படங்களை, நற்செய்தி படங்களை வெற்றிகரமாக தயாரித்து இயக்கி வெளியிட்டிருக்கிற அருமை அண்ணன் ரமேஷ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருடைய 21வது படைப்பு ஓம் ஷாலோம். நானும் அந்த படத்தை பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த படத்தை எல்லா மக்களும் பார்க்க வேண்டும், கிறிஸ்துவை அறியாதவர்களும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அந்த படத்தை பார்த்தபோது வந்தது. ஆகவே அதை பற்றிய நிறைய செய்திகளை அண்ணன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நேர்காணல். அண்ணா வணக்கம். ஓம் ஷாலோம் 21வது திரைப்படம். இந்த ஓம் ஷாலோம்ன்ற பெயர் ஏன் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த தலைப்பு ஓம் ஷாலோம் என்று ஏன் வைத்தேன் என்றால், ஓம் சாந்தி அப்படின்னு வைக்கணும். ஓம் சாந்தின்னு வச்ச ஏற்கனவே என் மேலே எல்லாம் பாதி பேர் ஏவுகணையோடு இருக்காங்க. முழுக்க முழுக்க ஓம் சாந்தின்னு வச்சா பயந்துட போகிறாங்கன்னு சொல்லி தான் ஓம் ஷாலோம்னு வச்சேன். ஏன்னா சாந்தி என்றாலும் ஷாலோம் என்றாலும் ஒரே பொருள் தான், அமைதி, சமாதானம். சாந்தி என்பது சமஸ்கிருதத்தில், எபிரேயத்தில் ஷாலோம். ஸோ அதனால் ஓம் சாந்தின்னு வைக்காமல் ஓம் ஷாலோம்னு வச்சேன். அப்போது என்னென்னா ஏன் ஓம்னு வச்சுக்கின்னு கேட்டாங்க. ஓம் என்பது ஆதி வார்த்தை. அது பிரணவம் என்று சொல்வார்கள், பிராண மந்திரம் என்று சொல்வார்கள். பிராணம்னாலே உயிர். அதே போல் தலையாய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மந்திரங்களுக்கும் தலையாய மந்திரம் ஓம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று சொல்கிறாங்க, அதை தமிழ்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு வந்துடுது. அதை கண்டிப்பாக தமிழ்படுத்தணும்னா ஓம் என்ற வார்த்தை சமஸ்கிருதம் கிடையாது. ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் இம் மூன்றும் சேர்ந்து தான் ஓம். அந்த ஆ என்பது சிருஷ்டிகர்த்தா, ஊ என்பது ரட்சகர், இம் என்பது காக்கிறவர். அப்போ அது மூவரு கடவுளை தான் அது சொல்லுகிறது. இப்போ அந்த படத்தை பற்றி பேசும்போது ஓம்னா என்ன அப்படின்னா சில பேர் ஆமேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அதுவும் ஒரு பொருள். ஏன்னா இலங்கை தமிழர்கள் சுத்த தமிழ் பேசுவார்கள் என்று சொல்லுகிறோம். அவங்ககிட்ட நீங்கள் பசியாரிட்டீங்களா அப்படின்னா ஓம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஓம் என்பது ஆம் என்ற பொருளை கொண்டது. ஆம் என்பதற்கு ஆமேன் என்று பெயர். ஆமேன் என்கிறவர் சொல்கிறதாவது அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமேன் என்று பெயர். இயேசு கிறிஸ்து ஆமேன், ஆமேன் என்பது ஆம், ஆம் என்பது ஓம் என்று வரும்போது என்னை பொறுத்தவரை அது கடவுளை குறிக்கிற ஒரு சொல். அது இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது என்பதனால அது ஓம் என்பது ஆதி வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை கடவுளாக இருந்தால் அந்த கடவுளே இருந்தான்ற மாதிரி. அதனால் அந்த ஓம் என்பது வார்த்தை தான் அதோட முக்கியமான சொல். அதனால் ஓம் ஷாலோம் என்று ஏன் வைத்தேன்னா, இந்த படத்தில் யூதர்களுக்கும் நம் நற்செய்தி சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு, அப்போ அவங்கெல்லாம் ஒருவரை சந்திக்கும் போது இப்படி தான் நம்மெல்லாம் பிரைஸ் லார்டு அல்லது ஸ்தோத்திரம்னு சொல்கிற மாதிரி அவங்க ஷாலோம் என்று தான் சொல்லுவார்கள். இன்றைக்கி எல்லா யூதர்களும் ஒருவரை சந்திக்கும் போது ஷலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தையாகவும் இருக்கும். நமக்கு 3 குடும்பங்களை வைத்து பண்ணதுனால, ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு வைதிக பிராமண குடும்பம், ப்ளஸ்ஸு யூத குடும்பம். அந்த 3 குடும்பத்தைய பின்னணியில் பின்னப்பட்ட ஒரு கதையாக இருப்பதினால் ஸோ எல்லாருக்குமே பொருந்தும் வகையில் அது ஓம் ஷாலோம் என்று பெயர். பொதுவாகவே இந்து தத்துவங்கள் அல்லது பார்ப்பனியம் தொடர்பான அதை மாத்திரம் எடுத்து இது இறைவனை இயேசுவை குறிக்கிறது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐயா சாது செல்லப்பையாலேருந்து. நீங்கள் யூதர் அப்படின்ற இன்னும் ஒரு மேசியா இன்னும் வரவில்லை என்று தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அவங்க இயேசுவே இன்னும் வரலன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் இன்றைக்கும் யூதர்கள் போய் முட்டிக்கிறாங்க அந்த சுவரில். ஆமாம், அழுகை சுவர் என்று சொல்லி அங்கே போய் முட்டுறாங்க. எதுக்குன்னா அவர் திரும்ப வரப்போகிறாருன்னு. இன்னும் வரலன்னு நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மேசியா வந்தாகி விட்டது, அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்றத அவர்களுக்கு சொல்ல வேண்டும்ன்றதுனால அதை நீங்கள் யூதர்களுக்கு சொல்லணும்.
அப்படின்ற பட்சத்தில் யூதர்களுக்கு அந்த எபிரேய மொழியிலோ இப்போ என்ன மொழியில் பேசுகிறாங்களோ அந்த மொழியில் கொண்டு போனால் தானே அது சரியாக இருக்கும். இங்கே எங்கே யூதர்கள் இருக்காங்க? இல்லை, யூதர்கள் வந்து இன்றைக்கும் இருக்காங்க. இப்போ நான் கேரளாவில் வந்து மலையாளம் பேசுகிற யூதர்கள் இருக்காங்க. அதனால தான் இந்த படத்தில் வந்து மலையாளம் பேசும் யூதராகவே ஒரு குடும்பத்தை வச்சு நம்ம பண்ணோம். ஆனால் படம் முழுக்க கேரளாவில் தான் எடுத்திருக்கீங்க. ஆமாம், கேரளாவில் 9 நாள், அப்புறம் இன்னொரு 3 நாள், 12 நாள் வந்து கேரளாவிலே எடுத்த படம். இப்போ இந்த படத்தில் வந்து அந்த யூத குடும்பத்தில் உள்ள நிகழ்வுகள்லாம் பேசுகிறீங்க. இது வந்து நீங்களாக கற்பனையில் பண்ணதா, இல்லை அங்கே போய் அந்த யூத குடும்பத்தில் பழகி அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சு? இல்லை, இது வந்து நம்ம அங்கே ஜபாலயம் இருக்கிறதுன்றது தெரியும். அந்த ஜபாலயத்துலேயே அதை ஷூட் பண்ணணும்னு நினச்சோம். அந்த இதுவாக தான் லொக்கேஷன் பார்க்க போனேன். ஆனால் ஜபாலயத்துக்குள்ளே வந்து இப்போ அனுமதி இல்லை. 200 குடும்பங்கள் இருந்தது. அதில் மிகப்பெரிய ஒரு வயதான ஒரு மூதாட்டி, அவங்க வந்து 100 வயதை கடந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கடைசி யூதத்தாய் அப்படின்னா அங்கே அவங்களும் மரித்து விட்டார்கள். இப்போ அந்த ஸ்ட்ரீட் வந்து ஜூயிஷ் டவுன் அப்படின்னு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அந்த டவுன் பேர் வந்து ஜூயிஷ் டவுன். ஆனால் அங்கே ஒருவரும் இப்போ இல்லை. எல்லாருமே வந்து நாடு கடந்து போனவங்க இருக்காங்க. அந்த வீடுகளெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக ஆகி துணி கடை, இந்த கடை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த யூத மதத்தை பின்பற்றியவர்கள் கேரளத்தவர்கள் இருக்கிறாங்களா? அதுலேயே படத்துலேயே நான் சொல்லியிருப்பேனே, அவங்க தான் வந்து யூதர்களிலேயே மூத்த யூதர்கள், கொச்சின் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொச்சினில் வந்து இருந்தவர்கள் மூத்த யூதர்கள் என்று சொல்லுவார்கள். பெனைன் இஸ்ரேல்னு ஒன்று சொல்லுவாங்க, பாக்தாட் இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. இது 3 நிறைய பிரிவுகள். இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பையில் அதிகமாக இருந்தார்கள், அடுத்து கேரளா, சென்னையிலே இருந்தாங்க. இன்றைக்கே லாய்ட்ஸ் ரோட்டில் வந்து அவங்க கல்லறை இருக்குது. இப்போ தோமா அவர்கள் வந்தபோது கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, யூதர்களை சந்திக்க மட்டுமே அவர் வந்தார்னு ஒரு சாராருடைய நம்பிக்கை. நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. ஆனால் நம்முடைய வரலாற்று பூர்வமாய் இன்றைக்கு இருக்கிற தமிழ் கிறித்தவ வரலாற்று அறிஞர்கள், அதாவது ஆன்மீக அறிஞர்கள், ஆய்வு செய்கிறவர்கள் தெளிவாக அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நிரூபணம் எப்படி இருக்குன்னாக்க, அவர் வந்து முதல்ல வந்து அப்போது சேர நாடாக இருந்தது. சேர நாட்டிற்கு தான் அவர் வந்தார். இதே மயிலாப்பூர் சோழ நாடு என்று அழைக்கப்பட்டிருந்த காலகட்டம். அப்போ அங்கேருந்து கால்நடையாகவே வந்தவர், அல்லது இது அப்போ வந்து படகு, ஏன்னா அவர் எல்லாமே கோஸ்டல் ஏரியாவே வந்ததுனால கடல் வழியே அவர் வந்து பயணித்தவர் என்பது தெளிவாய் தெரிகிறது. அப்போ அவர் இங்கே வந்தபோது அவர் நற்செய்தி அறிவிக்கத்தான் வந்தாரே ஒழிய அவர் வந்து யூதர்களை சந்திக்க வரவில்லை. ஏன்னா எல்லாருக்குமே திருவுளச்சீட்டு என்று ஒன்று இருந்தது. எல்லாருக்குமே திருவுளச்சீட்டு விழுந்ததுன்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனால் 12 பேருக்கும் திருவுளச்சீட்டு அவங்க போட்டாங்க, அந்த சீட்டுப்படின்றது வந்து நமக்கு தெரியும், அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் தோமாவும் அப்படி தான் வந்திருக்க வேண்டும் என்பது அது நியதி. அது நான் நம்பிக்கை, கண்டிப்பாக அதை நம்பி தான் ஆகணும். மற்றவர்களெல்லாம் அப்படி வந்தாங்கன்னா இவரும் அப்படி தான் வந்திருப்பார். அது மட்டுமல்லாமல் முதலில் கொச்சினில் வரலன்னு தான் இப்போவும் நமக்கு தெரிந்த தக்ஷசீலத்திற்கு தான் அவர் முதலில் வந்தார். கொண்டபோரஸ் மன்னரிடத்துல அவர் அங்கே ஜாயின் பண்ணார். அவர் அரண்மனை அவரெல்லாம் கட்டி கொடுத்தார் அப்படின்றது. அதற்கு பின்பாக அந்த கொண்டபோரஸ் மன்னனும் அவருடைய தம்பியும் ரட்சிக்கப்பட்டார்கள். அவன் தம்பி உடல் நோயில் இருந்தபோது அவர் வந்து மரண தருவாயில் இருந்தால் மரித்த பின்பு உயிர்த்தெழச் செய்ததே தோமா என்பதெல்லாம் அங்கே ரம்பன் பாட்டு அப்படின்னு இன்றைக்கும் இருக்குது கேரளாவில் வந்து. அதாவது இங்கே மம்முட்டியான் பாட்டு பாடுவாங்க இல்லையா, சேலத்தில் போனீங்கன்னா பழைய ஆட்கள், அது மாதிரி இந்த வீரர்களுக்கான பாடல்கள்னு வர மாதிரி அங்கே ரம்பன் பாடல் என்பது ரொம்ப ஃபேமஸ் கேரளாவில். அந்த ரம்பன் பாட்டில் தான் இந்த தோமாவுடைய வரலாறு இன்றைக்கும் பாடப்பட்டு வருகிறது. ஆமாம், அந்த ரம்பன் பாட்டு பாடுறவங்களும் வந்து தாத்தாக்கு தாத்தா பாடியிருப்பார், அப்புறம் பேரன் அப்படியே வருது. அதில் இன்றைக்கு ஒரு சிலர் கைடு ஆகிட்டாங்க. இப்போ அந்த தோமா கட்டிய அந்த தேவாலயங்களுக்கு உள்ளெல்லாம் போனீங்கன்னா அந்த கைட்ஸ் தான் நமக்கு வந்து இந்த செய்திகள்லாம் சொல்லுவாங்க. அதே போல் ஒரு ஆலயத்துக்குள்ளே அந்த சிலைகள் நிறைய அவர் செய்த அற்புதங்களை சிலைகளாக வைத்திருப்பார்கள். அந்த சிலையிலும் ஒரு சிலை மிக தெளிவாக கொண்டபோரஸ் மன்னனும் அவருடைய தம்பியோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு சின்ன ஒரு சிலை செய்து வைக்கப்பட்டிருக்கிறது.
நாணயங்கள் கொண்டபரசுடைய நாணயங்கள்லாம் வந்து சிலுவை அடையாளத்தோடு உள்ள நாணயங்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதாவது அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படலை, கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த நாட்களில் இந்த தோமா கொண்டு வந்த போதனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டிருப்பார்கள்? அந்த மாதிரி எதுவும் செய்தி இருக்கா? இல்லை, நம்ம வந்து பவுலடிகளார் முன்பா இது முன்பா என்று பார்க்கும்போது வந்து இருதரப்பான செய்தி இருக்குது. தோமா 1ஆம் நூற்றாண்டில் விவேகானந்தருடைய கணிப்பின்படி, விவேகானந்தருடைய அவருடைய அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து இறந்த 25ஆம் ஆண்டு, இறந்த பின்பு 25ஆம் ஆண்டு தோமா என்னும் பிரசாரகர் இயேசுவின் சீடர் அப்படின்னு எழுதுறார். இப்போ கிட்டத்தட்ட 55. அப்போ அவர் வந்து 25லேயே AD 25லேயே வந்து அவர் இந்தியாவுக்கு வந்து விட்டார் என்பது தான் அவருடைய செய்தியாக இருக்குது. ஆனால் அப்போ 33 அவருக்கு பிறகு தானே 33 25 அதான் 55ன்னா நம்ம இவங்க கணக்கு வந்து அவருடைய முதல் வயசுலேருந்து கிபின்னு கணக்கிடலை, இல்லை மரித்த பின் தானே கணக்கிடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 25 தான். ஆனால் அந்த கிபி 25ல் அவர் இங்கே வந்துட்டாருன்னு விவேகானந்தர் சொல்லுகிற கணிப்பு. ஆனால் பிறந்ததுல இருந்ததுக்கு நிறைய பேர் கணிக்கிறாங்க, அப்படியே கணிக்கிறாங்க. 2 விதமான கணிப்பு இருக்குது. ஆனால் நியாயமான கணிப்பு இதுதான் சரியாக இருக்கும், கிறிஸ்துவுக்கு பின் என்று வரும்போது. நம்ம ஓம் சாலமை விட்டுட்டு தோமாட்டம் போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஓம் சாலமில் பார்த்தீங்கன்னா 2 திருமணங்களை காண்பிக்கிறீங்க. அது ரெண்டுமே ஒரு காதல் திருமணம், அதன் மூலமாகத்தான் கிறித்தவத்தை உட்புகுத்த முடியும் அப்படின்னு சிலர் நம்பக்கூடிய அளவில் இருக்குது. அது உண்மைதானா? அப்படியெல்லாம் இல்லை. நான் இந்த படத்தில் இப்போ சமீபத்தில் கூட திரையிடும்போது அங்கே ஒரு பெரிய பாஸ்டர் அவர் வந்து அதான் கேட்டார், அந்த பெண் வந்து அப்படியே இருந்திருக்கணும், அப்படியே போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னார், அவருடைய கருத்து. ஏன்னா அவள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா, அவள் வந்து நினச்சா அது நடக்கலை, அதுக்கு பின்பாக அவள் ஊழியத்தை தொடர்ந்தாள். அவளோடு கூட அந்த பெற்றோரும் அந்த இறந்து போனவனுடைய பெற்றோரும் இணைந்து கொண்டு எல்லாரும் ஊழியம் தொடர்ந்தார்கள் என்று சொல்வதாக எடுத்திருக்கலாம் என்று அவருடைய கருத்தை சொன்னார். பட் மறுமணம் அதை நம்ம அதை ஊக்கப்படுத்தணும். இப்போ வந்து அது கிடையாது, மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும். அப்போ என்ன பண்ணுவாது? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறேன் நான். அந்த படத்தில் நடித்த அந்த ஸ்ருதி அவருடைய வாழ்க்கையில் அப்படியே உண்மையாகவே நடந்துச்சு. நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஸோ என் முதல் ஷெட்யூலில் இன்விடேஷன், அது கல்யாணம் ஆக போகுது சார் அப்படின்னு சொன்னேன். 2வது ஷெட்யூலில் ஆக்ட் பண்ணும்போது இன்விடேஷன் கொடுத்தா, 3வது ஷெட்யூலில் தம்பதியராக எங்கள் கூடவே வந்தாங்க, கேரளாக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அவங்க தங்குவதற்கு சரி புதுமண தம்பதிகள்னு அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கேர் எடுத்து அவங்க தங்குறதுக்கு தனி ரூமு அது மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் டப்பிங் வரும்போது விபத்தில் தான் இருந்துட்டு, விபத்து இல்லை, அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அப்போ அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன என்னுடைய கேள்வி. இப்போ அந்த பெண் வந்து அப்போ பிடிவாதமாக பேசியவள் கூட இப்போ வந்து படம் பார்த்தபோது என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சுது சார் அப்படின்னா. எதை யோசிக்க வச்சது? மறுமணத்தை குறித்து நான் சொல்லும் போது அப்படி இல்லைன்னு சொன்னவ இப்போ வந்து யோசிக்க வைக்கிறதுன்னு சொன்னது தான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இது இல்லாமல் அடுத்த அந்த யூத பையன் அவர் வந்து இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் காதலாக கொண்டு வந்திருக்கீங்களே. அது யூத்துக்கு படமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. யூத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமாகவும் இன்றைக்கி இருக்க வாலிபர்களுக்கும் அவங்களும் ஊழியத்திற்குள்ளாக ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். அதுக்காக நான் காதலை உள்ள புகுத்தினேன்னு